தளபதி விஜய் அரசியல் லாபத்துக்காக மட்டும் தான் இப்போ நல்லது பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஒன்று சுத்திட்டு இருக்கு. சரி வாங்க அது எந்த அளவு உண்மைன்னு பார்ப்போம். மக்களுக்கான தன்னோட குரலா 90s வெளிவந்த படங்கள்ல டைலாக்ஸ் அண்ட் சாங்ஸ் மூலமா தன்னோட பிரசன்ஸை வெளிப்படுத்திட்டு இருந்த தளபதி 2008 நேரடியாவே மக்களுக்காக களத்தில் இறங்கினாரு. இலங்கையில ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை எதிர்த்து தான் குடும்பத்தோடைய உண்ணாவிரதத்தில் இறங்கினாரு. இதெல்லாம் கேள்விப்பட்ட ஃபேன்ஸ் அவரோட சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க 37 இடங்கள்ல 37 இடத்துல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சென்னையில மட்டுமே 6000 பேர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஈழ தமிழர்களுக்காகவே அப்போ வந்து வில்லு படத்துல கூட ஒரு பாட்டு வச்சிருப்பாரு. அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்ப. அதுக்கு அடுத்து தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொண்டதை கண்டிச்சு ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் இலங்கை ராணுவத்துக்கு எதிராக அனல் பறக்க வேற பேசியிருப்பாரு. அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன். இதுக்கான ரெக்வஸ்டா பிஎம் கடிதம் போட சொல்ல அதுக்கு அடுத்த நாளே ஃபேன்ஸ் மூலமா 25000 தந்தி பிஎம் ஆஃபீஸ் வாசலுக்கு போய் நின்றுச்சு. அடுத்து 2017 நடந்த ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட்ல கூட ஆளா எதிர்ப்பு தெரிவிச்சு உங்களுக்கு ஒன்னா நான் ஆளா வந்து நிப்பன்னு அகைன் ப்ரூவ் பண்ணாரு. காரணமான அமைப்பை வீட்டுக்கு அனுப்பிட்டா தமிழ்நாடு சந்தோஷம். அது வரைக்கும் ஸ்டேட்டை மட்டுமே டச் பண்ணிட்டு இருந்த நம்ம தளபதி 2019 வந்த மெர்சல் படத்துல ஜிஎஸ்டி அண்ட் டிமானிட்டைசேஷன்லாம் பத்தி பேசி சென்ட்ரலையும் தொட்டிருப்பாப்ல. தாய்மார்களோட தாலி இருக்கிற சாரா எதுக்கு ஜிஎஸ்டி? அடுத்து 2021 ஒரு முக்கியமான சம்பவம். அப்போ நடந்த ஊராட்சி தேர்தலில் 129 இடங்கள்ல போட்டியிட்ட விஜய் மக்கள் இயக்கம் அதுல 110 இடங்கள்ல ஜெயிச்சு இவன் மட்டும் அரசியலுக்கு வந்தா நம்மளாம் காலிடாங்கிற எண்ணத்தை அன்னைக்கே விதைச்சிட்டாரு. அடுத்தடுத்து வந்த படங்கள்ல மக்களுக்காகவே நிறைய டைலாக்ஸ் இருந்தது. எனக்கு ஒண்ணு நான் உயிரை கொடுக்க ஒரு கூட்டமே இருக்கு. சொந்த மண்ணை மீட்போம் என்னோடு வாங்க. இது மூலமா தன்னை இந்த இடத்துல வச்சு பாக்குற மக்களுக்கு நான் ஏதாவது ஒரு நல்லது பண்ணியாகணுங்கிற அந்த உத்வேகத்தை மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. என்ன வச்சு நீங்க எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால தானே தன்னோட கெரியரோட உச்சத்தையும் கோடிக்கணக்கான சம்பளத்தையும் உதவி தள்ளிட்டு வந்திருக்காரு. நிஜத்துல முதலமைச்சரா நடிக்க மாட்டேன். விக்கிரவாண்டி மாநாட்டில் இருந்த அந்த கூட்டம் இவ்வளவு வருஷமா அவர் என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னு காட்டிடுச்சு. இப்போதைக்கு அதுக்கான விதை எப்போ போட்டதுன்னு கிட்டத்தட்ட 20 வருஷமா அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கியிருக்காரு தளபதி.